முருகா, என் அன்பு பிள்ளையே, உன் துணையோடு நீ சேரும் நேரம் வந்தால் மட்டுமே இப்பதிவை உன்னால் கேட்க முடியும் பிள்ளையே. கூடிய விரைவில் உன் துணையுடன் உன்னை சேர்த்து வைப்பது என்னுடைய முக்கிய கடமை. உன்னை வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக வைத்திருக்கும் படியான அன்பு என்னிடம் இருக்கின்றது. நீ என் அருளை நம்பி என்னை விட்டு ஒருபோதும் பிரியாமல் இருக்கும்படி நான் உன்னை என் கருணை கட்டுப்பாட்டில் வைத்து இருக்கின்றேன். அதனால் இந்த உலகில் யாருக்கும் உன்னை ஏமாற்றவோ உன் மனதை காயப்படுத்தவோ நான் அனுமதி தர மாட்டேன் பிள்ளையே. உன்னுடைய வாழ்க்கையில் வரும் தடைகளை நான் தடுத்துக் கொள்வேன். உன் போக்கில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைப்பேன். ஏனெனில் நான் உன் தந்தை, உன் காவலன். அப்படி இருக்கையில் உனக்கு எப்போதும் பாதுகாப்பாகத்தான் நான் இருப்பேன். நீ எதை என்னிடம் கேட்டாயோ அதை நான் கொடுப்பேன். நீ அனுதினமும் கேட்பது என் துணையை என்னுடன் சேர்த்து வையுங்கள் முருகனப்பா. அவர் இல்லாமல் நான் மிகவும் கஷ்டப்படுகின்றேன். ஒரு நொடி கூட அவர் இல்லாமல் என்னால் இருக்க முடியவில்லை என்று நீ என்னிடம் கேட்கின்றாய் தங்கமே. உன் வேதனையை, உன் தனிமையை நான் அறிவேன். ஆனால் நீ ஒருபோதும் தனித்து இல்லை பிள்ளையே. உன் தனிமையில் நான் உன்னோடு இருக்கின்றேன். ஒரு நல்ல செய்தியோடு ஒரு தொலைபேசி அழைப்பு உன் துணையால் உனக்கு வரப்போகின்றது. உன் நல்ல மனதால் தான் நீ அனைத்தையும் பொறுத்து கொண்டு செல்கின்றாய். ஆனால் அதை உணர வேண்டியவர் உணராதது போல் இருக்கின்றன. உன் நல்ல மனதிற்கு நீ எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும். எங்கும் எதிலும் நிதானத்தை கடைபிடி பிள்ளையே. எதையும் நினைத்து வருத்தம் கொள்ளாதே. உன் துணையுடன் நீ சேரும் காலம் வந்துவிட்டது. உன் துணையை தான் செய்த தவறை அனைத்தையுமே உணர்ந்து உன்னை தேடி வரப்போகின்றார். உன்னிடம் மன்னிப்பும் கேட்க போகின்றார். இத்தனை நாட்களாக கர்மாவின் சூழ்ச்சியால் நான் பல தவறுகள் செய்துவிட்டேன். இனி அவ்வாறு செய்யாமல் நாம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் நமக்குள் இனி சண்டை வராமல் நாம் பார்த்து கொள்வோம் என்று உன்னுடைய துணை உன்னிடம் கூற போகின்றார் தங்கமே. கூடிய விரைவில் உன் துணையுடன் நீ சேரும் காலம் வந்துவிடும். சந்தோஷமாக இரு. ஓம் முருகா.